நீங்க சினிமால நடிச்சதுக்கப்புறம் அத பத்தியெல்லாம் பேசியிருக்காரா எம்ஜிஆரு? சினிமால நடிக்கிறதுக்கு காரணமே அவர்தான். அவர்தான் நான் சொன்னேனே டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு. ம். நான் போய் நடிக்கிறேன், நடிக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொன்ன உடனே அவரு கோவமா போயிட்டாரு. எம்ஜிஆரா? ஆமா அ, பேசல. அ, கைய உதறிட்டாரு. அ, தூக்கி வாரி போட்டுருச்சு. அ. ஐயோ! அவர்கிட்ட அவர் பர்மிஷன் இல்லாம என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒண்ணும் புரியல. அப்போ மழலை பட்டாளங்கள் படம் ஃபுல்லா முடியல. எனக்கு போறதா? வேண்டாமா? அந்த மாரி அதுக்கு கேப்ல பார்த்தீங்கன்னா, முக்தா ஃபிலிம்ஸ்ல அவன் அவள் அதுன்னு ஒரு ஆமா. படம். அதுல ஒரே ஒரு சீனு. ஒரு போலீஸா வரணும். மனோரமா வந்து பஜ்ஜி சுடுவாங்க. அந்த டின்னிலேயே உட்காந்துரணும். இதுதான் இந்த மாரி ஒரு காமெடி செட்டப். அந்த அந்த சீன் ரொம்ப காமெடியா இருக்குதுன்ட்டு, இன்னொரு சீனும் எடுத்தாரு. சீனிவாசன் சீனிவாசன். சார். இப்ப 2 சீன். இப்ப எனக்கு மழலை பட்டாளத்துக்கு முன்னாடி அவன் அவள் அது படம் ரிலீஸ் ஆகப்போது. எனக்கு அதுல ஒண்ணும் பெரிய இது இல்ல. எனக்கு பயம். ஆனா, தோட்டத்துல அவருக்கு படத்த போட்டு காமிச்சிருக்காங்க. போட்டு காமிச்ச உடனே, அவரு பார்த்த உடனே சிரிச்சுட்டாராம். இது உடனே ஜானகி அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்றாங்க. எங்க அம்மாட்ட பேசுனாங்க. "எங்க எங்க அவன்?" அப்படின்னு. "இந்தா இருக்கான்." "உங்க ஐயா நேத்திக்கு படம் பார்த்தாங்க. நல்லா நடிச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. நல்லா வருவான்." அப்படின்னு சொல்ல சொன்னாங்கன்ற மாரி சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். நான் அப்பதான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றேன். வந்த உடனே இந்த மாரி தோட்டத்துல இருந்து ஃபோன் பண்ணாங்க. "நேத்திக்கு படம் பார்த்தாராம் ஐயா, படம் பார்த்தாராம்." அவ்வளோ அடுத்த நாள் காலையில நேரா போய் சொத்துன்னு கால்ல விழுந்துட்டேன்.